சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்தின் தலைப்பு சோதனையில் சாதனை, விக்டரி த்ரூ த விக்டர். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 4ஆம் அத்தியாயம் முதல் 11 வசனங்கள். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இன்றைய மனப்பாட வசனம் எபிரேயர் 2ஆம் அத்தியாயம் 18. இயேசு தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். In that Jesus himself suffered, being tempted, he is able to aid those who are tempted. சோதனையை மேற்கொள்வதற்கு நாம் இயேசுவையே நோக்கி பார்க்க வேண்டும். அவர்தான் பதில். கிரைஸ்ட் இஸ் தி ஆன்சர். எல்லா வகையிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் வென்றவர் அவரே. நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை நடைமுறையாக இன்று நான் உங்களுக்கு வெற்றி வாழ்க்கையின் ரகசியங்களாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நமது உடலின் உறுப்புகளை உயிருள்ள பலியாக கடவுளுடைய பலிபீடத்திலே நாம் படைக்க வேண்டும். நாம் நம்முடையவர்கள் அல்ல. விலைக்கிரயம் கொடுத்து கடவுள் நம்மை வாங்கிவிட்டார். நாம் அவருக்கே சொந்தம். நமது உடல் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயம். எவரையும் இச்சையோடு இனி பார்ப்பதில்லை என்று கண்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வேண்டும். விலக்கப்பட்டதை தொடமாட்டேன் என்று கைகளோடு உடன்படிக்கை செய்து கைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். கிறிஸ்து எங்கே போக மாட்டாரோ அங்கே என்னுடைய கால்களும் போகாது என்று நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். காலை தோறும் இந்த சமர்ப்பணத்தை, இந்த அர்ப்பணத்தை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் வெற்றியின் முதல் படி. இரண்டாவது, நமக்குள் கிறிஸ்து குடியிருக்கிறபடியால், வாசமாயிருக்கிறபடியால், தங்கி இருக்கிறபடியால் பாவத்திற்கு செத்து நாம் நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் என்று அவரோடு நாம் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாவத்திற்கு இல்லை என்று சொல்ல, பாவத்திற்கு மறுப்பு தெரிவிக்க நமக்கு வல்லமை தருவது நமக்குள் வாசமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளாவிட்டால் அவரோடு மரித்தோம், அவரோடு புதைக்கப்பட்டோம், அவரோடு எழுந்தோம், அவரோடு உன்னதங்களிலும் நாம் அமர்ந்திருக்கிறோம்
என்கிற இந்த உண்மையை நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே ஊர்ஜிதப்படுத்தி கொள்ளாவிட்டால் வெற்றி எப்பொழுதுமே நம்மை தாண்டி சென்றுவிடும். இதை அடிக்கடி நாம் நினைவுபடுத்த வேண்டும். இதை குறித்த திருவசனங்களை ரோமர் 6, 7, 8 இந்த அத்தியாயங்களை அடிக்கடி நாம் தியானிக்க வேண்டும். சோதனையை மேற்கொள்வதற்கு ஜெபமும் இன்றியமையாவது. இயேசு சொன்னார், உங்களுடைய ஆவியிலே உங்களுக்கு உற்சாகம் உண்டு, ஆனால் உங்களுடைய உடலிலே உங்களுக்கு பலவீனம் இருக்கிறது. பலவீனமான உடலை மேற்கொள்ள வேண்டுமானால் அதற்கு நீங்கள் ஜெபத்தினால் அதற்கு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து புது பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் ஆவியின் விருப்பம் உடலின் வினையாகும். மூன்றாவது, கிறிஸ்து சோதிக்கப்பட்ட போது நாம் இன்று வாசித்த பகுதியிலே கவனித்தது போல பிசாசுக்கு எதிராக ஆவியின் பட்டயமாகிய இந்த திருவசனத்தை, இந்த வேதாகமத்தை, இந்த திருமறையை, இந்த மறைநூலை, இந்த பைபிளை அவர் பயன்படுத்தினார். இது ஆவியின் பட்டயம் என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். தவறாது வேதத்தை தியானிக்க வேண்டும். சங்கீதக்காரன் 119 சங்கீதம் 11 வசனத்திலே, ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று சொன்னார். திருவசனத்தினால் நம்மை நாம் நிறைத்து கொள்வோமானால் சோதனை வரும்பொழுது சரியான வசனத்தை தூய ஆவியானவர் நமக்கு நினைவுபடுத்தி அந்த வசனத்தின் மூலம் சத்ருவை சங்காரமாக்க அவர் நமக்கு உதவி செய்வார். நான்காவது, சோதனையில் விழாதிருக்க வேண்டுமானால் தேவ பிள்ளைகளின் உறவு இன்றியமையாது. தனித்திருக்கவே கூடாது. அது என்றுமே கேடு. நானும் என் தேவனும் என்றல்ல, நாமும் எங்கள் தேவனும் என்று அது மாற வேண்டும். ஜெபக்குழுக்கள், சபை ஆராதனைகள் ஆகியவற்றில் உற்சாகத்துடன் பங்கேற்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே பிரசங்கி என்கிற நூலிலே ஒரு அருமையான ஒரு வாசகம் உண்டு. முப்புரி நூல் எளிதில் அது அருந்து போகாது. சோதனையை இவ்விதம் நீங்கள் ஒவ்வொரு முறை மேற்கொள்ளும் பொழுதும் இனி ஒன்றுமில்லை, இனி நிம்மதி என்று சொல்ல முடியாது. யுத்தம் வலுத்து கொண்டே போகும். ஆனாலும் உலகத்தில் இருப்பவனிலும் உங்கள் உள்ளில் இருப்பவர் அவர் பெரியவர். இயேசுவின் இரத்தத்தில் அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள். அவரது கிருபையிலேயே எப்பொழுதும் சார்ந்திருங்கள். பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருங்கள். பாவம் ஒருபோதும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அருமையான அண்ணன் எமில் ஜெபசிங் அவர்கள் ஒரு பாடல் பாடினார்கள். ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் மகளாய் திகழ அக்கினி என் உள்ளம் இறக்கும். இந்த பாடலை பாடிவிட்டு ஆண்டவரிடம், ஆண்டவரே, சோதனை நிறைந்த இந்த உலகத்திலே என்னை விதமாக பாதுகாக்க உம்மை போல் யாருண்டு என்று போற்றி புகழ்ந்து எழுந்து யுத்தத்திற்கு செல்லுங்கள். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, சோதனையின் மேல் சோதனை வந்தாலும் எல்லா சோதனைகளிலும் சாதனை படைக்க இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு நீர் மாதிரியாக தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஜெபத்தினாலும் திருவசனத்தினாலும் தேவ மக்களோடு உள்ள ஐக்கியத்தினாலும் இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் எங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதனாலும் எங்களுக்குள்ளே இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவராயிருக்கிறதுனாலும் நாங்கள் வெற்றி மேல் வெற்றி குவிக்க முடியும் என்று இந்த நாளிலே இந்த தியானத்தின் மூலமாக எங்கள் இருதயங்களிலே ஊன்றிவிட்ட நிச்சயத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். ஒருபோதும் மருண்டு விடாதபடிக்கு, அரண்டு விடாதபடிக்கு, இருண்டு விடாதபடிக்கு எப்பொழுதும் உற்சாகமாய் நாங்கள் காலெடுத்து வைக்க சத்துருவை சக்தியோடு சத்துவத்தோடு தைரியத்தோடு நாங்கள் சந்திக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். சோர்ந்த தளர்ந்த உள்ளங்களை எல்லாம் இந்த காலை வேளையிலே தேவரீர் நாங்கள் தியானித்த இந்த பகுதியின் மூலமாக கர்த்தாவே துள்ளி குதித்து எழுந்திருக்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். வழிநடத்தும் தேவ கிருபைக்குள்ளே எங்களை வைத்துக் கொண்டு பாவத்தை மேற்கொள்ள உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.